ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லாஸ்ட் டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸில் லாஜிக் அண்ட் ப்ரூஃப்ஸ் வந்து கண்டினியூஸாக நம்ம 1 by 1 பார்த்துட்டு வரோம். பேசிக்ல இருந்து ஓகேவா நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே 2 கிளாஸ் பார்த்துட்டோம். அது பார்க்கலன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கிடுங்க. ஸோ பேசிக்ல இருந்தே வந்தால் உங்களுக்கு நிறைய புரியும். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஒவ்வொரு கண்டிஷன் பார்த்தோம். பை கண்டிஷனல் பார்த்தோம், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம், அண்ட் சிம்பிள், ஆர் சிம்பிள். ஸோ அதுக்குரிய ட்ரூத் டேபிள் வந்து நான் பார்த்தோம், ரைட்டா? ஸோ இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ட்ரூத் டேபிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது எப்படி, ஓகேவா? ரைட், அதை தான் இதில் வந்து வச்சுக்கிறோம் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பாருங்க, கன்ஸ்ட்ரக்ட் த ட்ரூத் டேபிள் ஆர் ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது 2 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம், ஓகேவா? சின்ன சின்ன கொஸ்டினாகவே போகும். அதில் 2 மார்க்கு அப்படியே முடிச்சு பார்ட் பி கொஸ்டின் வரைக்கும் நம்ம ஒவ்வொன்றா செய்யலாம், பார்க்கலாம். ஸோ இதில் இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் தான் இந்த வீடியோ வந்து சால்வ் பண்ண போகிறோம். நல்லா பொறுமையாக நிறுத்தி நான் சொல்லி கொடுக்குறேன், நல்லா கவனிச்சு கொடுப்பீங்க. இதில் வந்து நல்லா கொடுத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கணும். நம்ம ஒரு நேம் கொடுத்துக்கலாம். அதாவது உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சிம்பிள் வச்சு நேம் கொடுத்துக்கலாம். நான் ஒரு எஸ்ன்னு கொடுத்துக்கிடுவேனே, எஸ், ஓகேவா? பி, இந்த சிம்பிளுக்கு பேர் என்ன? இம்ப்ளைஸ், ஓகேவா? கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வாங்க. இது வந்து இஃப் அண்ட் ஒன்லி இஃப். இன்னொரு நேம் வந்து பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வாங்க, ஓகேவா? ரைட். இந்த நெகேஷன் பி, இந்த சிம்பிளுக்கு வந்து என்னது? நெகேஷன். ஒவ்வொரு சிம்பிளையும் சொல்லி சொல்றேன், அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிடுங்க. லாஸ்ட் கிளாஸ்ல அப்படிதான் சொன்னோம், அந்த சிம்பிள்லாம் எப்படி உச்சரிக்கணும்னு சொல்லி. அப்புறம் நெகேஷனுக்கு இன்னொரு சிம்பிள் இருக்கு, அந்த நேரத்தில் இது இப்படி சொல்லுவாங்க. இதுவும் நெகேஷன் சிம்பிள் தான், நம்ம இப்படியும் போட்டுக்கலாம், ஓகேவா? இன்னும் இதையே ஃபாலோ பண்ணுவோம். ஆர், இந்த சிம்பிளுக்கு நேம் ஆர், அடுத்து கியூ, ஓகேவா? இதுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டோம். இதுல எல்லாமே கலந்து வந்திருக்கு. ஆர் வந்திருக்கு, இஃப் அண்ட் ஒன்லி இஃப் வந்திருக்கு, இம்ப்ளைஸ் வந்திருக்கு, ரைட்டா? அதாவது பை கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இம்ப்ளைஸ்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னா பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் இதுக்கு நம்ம ட்ரூத் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். எல்லாம் மிக்ஸாக இருக்கிறதுனால நம்ம பார்க்கலாம். இதுல பி அண்ட் டூ, சாரி, பி அண்ட் கியூ ரெண்டு காம்பவுண்ட்ஸ் தான் இருக்கு. பி அண்ட் கியூ ரெண்டு தான் இருக்கு. ஸோ அப்போ ரெண்டு இருந்தாலே பி கியூ. டி டி, டிஎஃப், எஃப்டி, எஃப்எஃப், ஓகேவா? ஸோ ரெண்டு கொடுத்தா இப்போ எடுத்துடும். சப்போஸ் 3 கொடுத்தாங்கன்னா நம்ம ட்ரிபிள் டி அப்படி எடுப்போம். அது நம்ம 8 பார்ட் பி கொஸ்டின்ஸ் வரும், நம்ம அதில் செய்யலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், ரைட்டா? அடுத்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா பி இம்ப்ளைஸ் கியூ, இது நமக்கு தேவை இருக்குல்ல ப்ராப்ளம்ஸ்ல இருந்து, இது நமக்கு தேவை. அடுத்து வந்து நெகேஷன் பி, ஏன்னா நெகேஷன் பி ஃபைன் பண்ணால் தான் இந்த ரெண்டை ஃபைன் பண்ண முடியும், ஓகேவா? நம்ம எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் மேலே டாப்ல அடிச்சிடுவோம், எழுதிக்கிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நெகேஷன் பி அண்ட் ஆர் கியூ, நெகேஷன் பி ஆர் கியூ, ஓகேவா? ஆர் கியூ, ரைட். ஃபைனலா இதை செய்யலாம், கியூ if and only if negation be R Q. ஓகேவா? இதுதான் பார்க்கணும். உண்மை ஒன்று பார்க்கலாமா? இந்த பாக்ஸை ஃபில் பண்ணணும். சரி, இம்ப்ளைஸ். இம்ப்ளைஸ் அப்படின்னா ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ் 2ல சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஒவ்வொரு சிம்பிள் வரும்போது அந்த டேபிள், அந்த வாய்ப்பாடு எப்படி வரும்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன். இம்ப்ளைஸ் அப்படின்னா டிஎஃப் இருந்தால் மட்டும்தான் எஃப், அதர்வைஸ் டி, ஓகேவா? பாருங்க, டி இதுல டி இருக்கு, இதுல எஃப் இருக்கா? டிஎஃப் வந்தா மட்டும்தான் எஃப், அதர்வைஸ் டி, ஓகேவா? அதர்வைஸ் நேரப்படும், அதர்வைஸ் டி. அடுத்து நெகேஷன். நெகேஷன் அப்படின்னா எதிர்மாறு, ஆப்போசிட்டிவ், அதாவது எதிர்மறையா நம்ம செய்யறோம். அப்படிங்கும்போது இதான் பி. அப்ப நெகேஷன்னா இதுக்கு எதிர்மாறு. இப்ப இங்க டி இருந்தா இங்க எஃப், இங்க டி இருக்கு அதனால எஃப், இங்க எஃப் இருக்கு அதனால டி, இங்க எஃப் இருக்கு அதனால டி. நெகேஷன்னா அப்படியே ஆப்போசிட், எதிர்மாறு, ரைட்? அடுத்து நெகேஷன் பி ஆர் கியூ, நெகேஷன் பி ஆர் கியூ. நெகேஷன் பி ஆர் கியூ பொறுத்த மட்டும் இருக்கலாம், இது நெகேஷன் பி, இது கியூ. இந்த ரெண்டுக்கும்
என்ன எடுக்கிறோம்? ஆர். ஓகேவா? இந்த ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டி வந்துட்டாலே டி தான். எஃப் எஃப் மட்டும் தான் எஃப். சிம்பிளா சொல்ல போனா எஃப் எஃப் மட்டும் தான் எஃப், அதர்வைஸ் எல்லாம் டி. என்ன இருக்குல்ல? எஃப் எஃப் மட்டும் தான் இந்த எஃப், அதர்வைஸ் டி தான். இங்க டிஎஃப் வந்தா டி தான், டிடி வந்தா டி தான், இங்க எஃப்டி வந்தாலும் டி. எஃப் எஃப்னு வந்தா மட்டும்தான் எஃப். ஓகேவா? நீங்க இதை கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க, இது வேற. என்ன எஃப் எஃப்னு வந்தா மட்டும்தான் எஃப் ஆருக்கு, அதர்வைஸ் எல்லாம் டி. ரைட்டா? அடுத்து இப்போ பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். இப்போ எதுக்கு பார்க்கணும்? இதுக்கும் இதுக்கும். ஓகேவா? இந்த ரெண்டுக்கும் பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் எடுப்போமா? சேம வந்தாலே அங்க டி தான். சேம வந்தாலே டி தான். பாருங்களேன், இங்க டியும் டியும் இருக்கு, அதனால டி. இங்க எஃப் எஃப் இருக்கு, டி. சேமா வந்துட்டா, ரெண்டு காம்பவுண்ட்ஸும் சேமா இருந்துச்சுன்னா டி தான். அப்போ இங்க டி டி இருக்கு, அதனால டி. இங்கே டி டி இருக்கு, அதனால ரைட்டா? ஸோ அவ்வளோதான். அப்போ ட்ரூ டேபிளை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாதுங்கிறத நம்ம வந்து வீடியோ செய்யலாம் பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸ்லேயே இந்த சிம்பிளுக்குலாம் எப்படி வாய்ப்பா டேபிளுங்கிறது லாஸ்ட் கிளாஸ் கிளாஸ் 2ல் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. நீங்கள் அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தரவாக இருக்கும். ஓகேவா? சரி, இன்னொரு வீடியோவில் நம்ம இன்னொரு கொஸ்டின் செய்யணும். கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.